வணக்கம். இது கலைக்கதைக்களம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகும் பக்தி நிறைந்த அற்புதமான வரலாறு திருத்தணி முருகன் கோயில் 5ஆம் படைவீடு. முருகப் பெருமானின் அருளால் நிறைந்த இந்த புனித தலம் அவரின் 5ஆம் படைவீடாக போற்றப்படுகிறது. இந்த வீடு ஏன் இவ்வளவு சிறப்பானது? இங்கு நடந்த அதிசயங்கள் என்ன? முருகன் இங்கே எந்த ரூபத்தில் அருள் வழங்குகிறார்? இந்த கோயிலின் முழு வரலாறு என்ன சொல்கிறது? இவை அனைத்தையும் இன்று நாம் விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்கப் போகிறோம். முருகனின் பக்தியால் மனம் நிறைந்த அற்புத பயணம் இது. அதனால் வீடியோவை கடைசி வரை பார்க்க மறக்காதீர்கள். இப்போது தொடங்கலாம். திருத்தணி முருகன் கோயில் 5ஆம் படைவீடு. முழு வரலாறு. திருத்தணி முருகன் கோயில் 5ஆம் படைவீடு. மிக விரிவான கதை வடிவில் முழு வரலாறு. பண்டைய காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே இடைவிடாத போர் நடந்து கொண்டிருந்தது. அசுரர்களின் ஆட்சியால் உலகம் முழுவதும் தர்மம் குறைந்து அநீதி அதிகரித்தது. தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்து இறுதியில் சிவபெருமானிடம் சென்று உதவி கேட்டனர். சிவபெருமான் பார்வதியுடன் சேர்ந்து தனது தெய்வீக சக்தியை ஒன்றிணைத்து ஒரு அற்புத ஒளியை உருவாக்கினார். அந்த ஒளியிலிருந்து பிறந்தவர்தான் முருகப்பெருமான். அவருக்கு 6 முகங்களும் 12 கரங்களும் வழங்கப்பட்டன. அவரின் ஒரே நோக்கம் அசுரர்களை அழித்து உலகில் தர்மத்தை நிலைநிறுத்துவது. சூரபத்மன் மற்றும் பெரிய போர். முருகன் வளர்ந்து வீரனாக மாறியதும் அசுர அரசன் சூரபத்மனை அழிக்க தீர்மானித்தார். இந்த போர் எளிதானது அல்ல. பல நாட்கள், பல ஆயுதங்கள், பல யுக்திகள் என கடுமையான யுத்தம் நடந்தது. இறுதியில் முருகப்பெருமான் தனது தெய்வீக வேல் கொண்டு சூரபத்மனை வென்று சூரசம்ஹாரம் செய்தார். அசுர சக்தி அழிந்தது. உலகம் முழுவதும் அமைதி பரவியது. வெற்றிக்கு பின் ஏற்பட்ட மாற்றம். ஆனால் ஒரு விஷயம் நடந்தது. சூரபத்மனை வென்ற பிறகும் முருகப்பெருமானின் உள்ளத்திலிருந்த தெய்வீக ஆவேசம் முழுமையாக தணியவில்லை. அவரது சக்தி இன்னும் தீவிரமாக இருந்தது. இந்த நிலை உலகிற்கு சமநிலையற்ற ஆற்றலை ஏற்படுத்தக்கூடும் என்று தேவர்கள் கவலைப்பட்டனர். அப்போது நாரதர் கூறினார், வீரனின் வெற்றிக்கு பிறகு அவன் மனம் அமைதியடையும் இடம் தேவை. அமைதியை தேடிய முருகன். முருகப்பெருமான் உலகின் பல இடங்களை கடந்து இறுதியில் ஒரு புனித மலையை நோக்கி வந்தார். அந்த மலை காற்றும் அமைதியும் தெய்வீக ஆற்றலும் நிறைந்தது. அதுதான் இன்றைய திருத்தணி முருகன் கோயில். அந்த மலைக்கு வந்த முருகன் மெதுவாக படிகளில் ஏறினார். ஒவ்வொரு படியும் அவரின் உள்ளத்தை அமைதியாக மாற்றியது என்று புராணங்கள் கூறுகின்றன. தியானம் நடந்த மலை. மலையின் உச்சியை அடைந்ததும் முருகன் ஒரு புனித இடத்தில் அமர்ந்தார். கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். அந்த நேரத்தில் காற்று மெதுவாக வீசியது. பறவைகள் அமைதியாக இருந்தன. தேவர்கள் வானிலிருந்து பூமழை பொழிந்தனர். முருகனின் உள்ளத்திலிருந்த கோபம் மெதுவாக கரைந்து தெய்வீக அமைதி நிரம்பத் தொடங்கியது. தேவர்களின் வேண்டுதல். தேவர்கள் அனைவரும் அங்கு வந்து வணங்கினர். அவர்கள் கூறினர், கந்தா, நீ உலகத்தை காத்தாய். இப்போது உன் மனமும் உலகம் போல அமைதியாக வேண்டும். அவர்களின் பக்தி முருகனின் தியானத்தை மேலும் ஆழமாக்கியது. அந்த தியானத்தில் அவர் முழுமையான சாந்த நிலையை அடைந்தார். சாந்த முருகனாக மாறுதல். அந்த தருணத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. போரின் வீரனாக இருந்த முருகன் இப்போது முழுமையான அமைதியின் தெய்வமாக மாறினார். அவரின் முகத்தில் கோபமில்லை, அவரின் கண்களில் கருணை மட்டுமே இருந்தது. அதனால்தான் திருத்தணியில் முருகன் சாந்த முருகன் என போற்றப்படுகிறார். படைவீடுகளில் 5ஆம் தலம். முருகனின் 6 புனித தலங்களில் திருத்தணி 5ஆம் படைவீடு ஆகும். இது வெற்றிக்கு பிறகு அமைதி கிடைக்கும் இடமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் நம்பிக்கை. இங்கு வந்தால் கோபம் குறையும், மன அழுத்தம் நீங்கும், வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். பக்தர்களின் அனுபவம். இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் படிகள் ஏறி இந்த மலையை அடைகிறார்கள். சிலர் வேண்டுதலுடன், சிலர் நன்றி சொல்ல, சிலர் மன அமைதிக்காக வருகிறார்கள். மலையின் உச்சியில் நின்று பார்த்தால் இயற்கையின் அழகு, அமைதியான காற்று, தெய்வீக உணர்வு எல்லாம் ஒரே நேரத்தில் உணர முடியும். முடிவு. திருத்தணி கதை நமக்கு சொல்லும் பாடம். வெற்றி முக்கியம், ஆனால் வெற்றிக்கு பிறகு வரும் அமைதியே உண்மையான தெய்வீகம். அதனால்தான் திருத்தணி முருகன் கோயில் வெறும் கோயில் அல்ல,
அது மனித மனதை மாற்றும் ஒரு தெய்வீக அனுபவம். 365 படிகள், அதன் பின்னணி ரகசியம். திருத்தணி முருகன் கோயில் கதை வடிவில் விளக்கம். திருத்தணி மலையின் அடிவாரத்திலிருந்து மேலே செல்லும் அந்த நீண்ட படிக்கட்டு சரியாக 365 படிகள். இது சாதாரண படிகள் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீகமும் சின்ன ரகசியமும் இருக்கிறது. ஆரம்ப கதை. ஒரு காலத்தில் திருத்தணி மலையே முழுவதும் அடர்ந்த காடு. மக்கள் பயத்துடன் மட்டுமே அந்த மலைக்கு செல்வார்கள். ஆனால் முருகன் அருளால் அந்த மலை ஒரு புனித தலமாக மாறியது. முருகன் இங்கு வந்து தங்கி பக்தர்களுக்கு அமைதி, வீரியம், மனதுணிவு கொடுக்கும் இடமாக இது மாறியது. அதன் பின்னரே அந்த மலைக்கு வழி அமைக்கப்பட்டது. 365 படிகளின் ரகசியம். இந்த 365 படிகளுக்கும் ஒரு அழகான அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஒரு ஆண்டில் உள்ள 365 நாட்களை குறிக்கும் வகையில் இந்த படிகள் அமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஒவ்வொரு படியும் ஒரு நாள் போல. ஒரு பக்தன் மேலே ஏறும்போது அவன் தனது கடந்த நாட்களின் பாவங்கள், சோர்வு, துன்பங்களை விட்டுவிட்டு முன்னேறுகிறான். ஆன்மீக அர்த்தம். ஒவ்வொரு படியும் ஒரு வாழ்க்கை பாடம். ஒவ்வொரு அடியும் ஒரு சுயமாற்றம். மேலே செல்லச் செல்ல மனம் சுத்தமாகிறது. இறுதியில் முருகனை தரிசிக்கும்போது முழு மனமும் ஒளிர்கிறது. திருத்தணி கோயிலின் சிறப்பு. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள், திருத்தணி. இந்த கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 5வது படை வீடாக போற்றப்படுகிறது. இங்கு வந்து 365 படிகளை ஏறும் பக்தர்கள் கூறுவது ஒன்றுதான். மேலே ஏறிய உடல் மட்டுமல்ல, மனமும் புதியதாகிறது. முடிவு. 365 படிகள் என்பது வெறும் கல் படிக்கட்டு அல்ல. அது ஒரு மனிதனின் வாழ்க்கை பயணத்தின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஆண்டின் 365 நாட்களை கடந்து இறுதியில் முருகனின் அருளை அடைவது போல. அதனால்தான் திருத்தணி படிகள் இன்று வரை ஒரு ஆன்மீக சக்தியின் பாதையாக மதிக்கப்படுகிறது. திருத்தணி 5ஆம் படைவீடு தரும் ஆன்மீக பலன்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் வரும். எல்லாம் இருந்தும் மனசு வெறுமையாக உணரப்படும் ஒரு நிலை. அப்படியான ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நடந்த உண்மை மாற்ற கதைதான் இது. அருணின் வாழ்க்கை ஆரம்பம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை சாதாரணமாக இருந்தாலும் மனதில் எப்போதும் ஒரு குழப்பம் இருந்தது. நான் என்ன செய்கிறேன் சரியா? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எனக்கு ஏன் அமைதி கிடைக்கவில்லை? இப்படி தினமும் எண்ணங்கள் அவனை சோர்வடைய வைத்தன. பணம் இருந்தது, வேலை இருந்தது, ஆனால் மன அமைதி இல்லை. ஒரு மாற்றம் தொடங்குகிறது. ஒரு நாள் அவன் வயதான ஒருவரை சந்தித்தான். அந்த பெரியவர் அவனை பார்த்து மெதுவாக சொன்னார், நீ அமைதி தேடுகிறாய் என்றால் திருத்தணி முருகன் கோயிலுக்கு செல். அது 5ஆம் படைவீடு. அது உன் மனதை மாற்றும். அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. திருத்தணிக்கு பயணம். அடுத்த நாள் அருண் திருத்தணி நோக்கி பயணம் தொடங்கினான். வண்டி ஏறும்போது கூட அவன் மனம் குழப்பத்தில் இருந்தது. உண்மையில் அங்கே என்ன இருக்கும்? என் வாழ்க்கை மாறுமா? இப்படி எண்ணங்களோடு அவன் பயணம் செய்தான். மலைக்கோயில் அனுபவம். திருத்தணியை அடைந்ததும் அவன் ஆச்சரியப்பட்டான். மலைகள் சூழ்ந்த புனித இடம். காற்றே ஒரு அமைதியை தருவது போல இருந்தது. படிக்கட்டுகள் ஏறத் தொடங்கினான். ஒவ்வொரு படியும் அவன் மனசையும் மெதுவாக மாற்றியது. கோபம் குறைந்தது, குழப்பம் குறைந்தது, ஒரு அமைதி உள்ளுக்குள் வந்தது. 5ஆம் படைவீடு பற்றிய உண்மை. ஒரு பக்தர் அவனிடம் சொன்னார், இது முருகனின் 5ஆம் படைவீடு. இங்கு முருகன் ஞானத்தின் வடிவத்தில் அருள் தருகிறார். இங்கே வந்தால் மனம் தெளிவாகும், வாழ்க்கை வழி தெரியும். அந்த வார்த்தைகள் அவனை ஆழமாக பாதித்தன. ஓம் கோயிலில் நடந்த ஆன்மீக அனுபவம். அவன் கோயிலுக்குள் சென்று கண்மூடி நின்றான். அமைதி, அமைதி, அமைதி மட்டும். அந்த நிமிடத்தில் அவன் மனதில் ஒரு உணர்வு தோன்றியது. உன் பதில் வெளியே இல்லை, உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. அந்த உணர்வு அவனை முற்றிலும் மாற்றியது. வாழ்க்கை மாற்றம் தொடங்குகிறது. அந்த நாளுக்கு பிறகு அருணின் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தன. தேவையற்ற கோபம் குறைந்தது, மனக்குழப்பம் நீங்கியது, தெளிவான முடிவுகள் எடுக்க ஆரம்பித்தான். நம்பிக்கை அதிகரித்தது, வாழ்க்கையில் அமைதி நிலைத்தது. அவன் வேலைக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு புதிய நோக்கம் கிடைத்தது. ஆன்மீக பலன்களின் உண்மை. அவன் உணர்ந்த உண்மை இதுதான். திருத்தணி 5ஆம் படைவீடு என்பது ஒரு கோயில் மட்டுமல்ல, அது மனதை சுத்திகரிக்கும் ஒரு சக்தி நிலையம். முடிவு. இன்று கூட திருத்தணி மலை மீது நின்று பலர் சொல்கிறார்கள், இங்கே வந்தால் முருகன் வெளியில் தெரிய மாட்டார், உன் உள்ளத்தில் வெளிச்சமாக தெரியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக கதைகள் தொடர்ந்து வர வேண்டுமென்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.